தங்களின் சொந்தங்களை தங்கள் கண்முன்னே பலி கொடுக்கும் அவலம். உயிர் பிழைப்பதற்காக தினமும் நடக்கும் போராட்டம். பசியால் பச்சிளம் குழந்தைகள் உயிரிழக்கும் கொடுமை. ஒருவேளை உணவிற்காக சண்டையிட்டுக் கொள்ளும் மக்கள். இந்த பரந்த உலகத்தில் என்ன வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் நடக்கும் என்பதற்கு உதாரணம்தான் இந்த காசா இஸ்ரேல் இடையிலான போர். அரசியலுக்காகவும் அதிகாரத்திற்காகவும் கொள்கைக்காகவும் மக்களை கொத்து கொத்தாக கொன்று குவித்தது இஸ்ரேல் அரசு. கடந்த 2 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த போர் நடந்து வந்தது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் ஹமாஸ் போர் என்பது இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் தலைமையில் கீழ் இயங்கும் பாலஸ்தீனிய போராளி குழுக்களுக்கும் இடையே அக்டோபர் 7ஆம் தேதியிலிருந்து நடந்து வந்தது. மேற்கு கரையிலும் இஸ்ரேல் லெபனான் எல்லையிலும் நடக்கும் மோதல்களும் இந்த போர் நடவடிக்கைகளில் அடங்கும். அக்டோபர் 7 அன்று ஹமாஸ் தலைமையில் கீழ் இயங்கும் பாலஸ்தீனிய போராளி குழுக்கள் காசா கரையிலிருந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது. காசா கரையிலிருந்து இஸ்ரேல் நாட்டுக்குள் ஏராளமான குண்டுகள் ஏவப்பட்டன. சுமார் 3000 போராளிகள் காசா இஸ்ரேல் எல்லைக்குள் வேலியை சேதப்படுத்தி இஸ்ரேலுக்குள் தென் மாவட்டத்தின் வழியே நுழைந்தனர். இஸ்ரேல் நாட்டின் ராணுவ கட்டமைப்புகள், பொதுமக்கள் வாழும் பகுதிகள் ஆகிய தாக்குதல்களுக்கு உள்ளாயின. ட்ரீம் என்னும் இடத்தில் நடந்த இசை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் மீது கடுமையான கொலை தாக்குதல் நடத்தப்பட்டது. காசா இஸ்ரேல் எல்லையில் இஸ்ரேல் நாட்டில் அமைந்துள்ள வேலியை சேதப்படுத்தி உள்ளே நுழைந்த ஹமாஸ் இயக்கம் எல்லையை ஒட்டியுள்ள குடியிருப்பு பகுதிகளிலும் ராணுவ கட்டமைப்புகளிலும் ஊடுருவி தாக்குதல்களை நடத்தின. 1948ஆம் ஆண்டு நடந்த அரபு இஸ்ரேல் போருக்கு பிறகு இஸ்ரேலின் எல்லைக்குட்பட்ட பகுதியில் நடக்கும் முதலாவது நேரடி தாக்குதல் இதுவாகும். 7 அக்டோபர் 2023 அன்று ஹமாஸ் அமைப்பால் தொடங்கப்பட்ட இப்போரில் இதுவரை 1000க்கும் மேற்பட்ட இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டனர் மற்றும் 100க்கும் மேற்பட்ட இஸ்ரேலியர்கள் பிணைய கைதிகளாக காசா கரைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். ஹமாஸுக்கு எதிராக இஸ்ரேலிய படைகள் நடத்திய தாக்குதலில் 10,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனிய மக்கள் கொல்லப்பட்டனர் மற்றும் லட்சக்கணக்கானோர் காயமடைந்துள்ளனர். அக்டோபர் 11 அன்று வாஷிங்டன் போஸ்ட் செய்தியின்படி 24 நாடுகளை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டும் பாதி பேர் காணவில்லை என்றும் கூறப்படுகிறது. காசாவில் பணியாற்றும் 6 பாலஸ்தீனிய செய்தியாளர்கள் பணியில் இருக்கும் போது கொல்லப்பட்டனர். இதை தவிர 2 செய்தியாளர்களை காணவில்லை. 2 செய்தியாளர்களின் வீடுகளும் 4 ஊடக கட்டடங்களும் வாகன தாக்குதலால் தகர்க்கப்பட்டன. இந்த போரின் விளைவாக ஏற்பட்ட உணவு பஞ்சத்தில் 1000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் உயிரிழந்துள்ளனர். அமெரிக்க, இஸ்ரேல், ஹமாஸ் அதிகாரிகள் கத்தார் நாட்டில் சந்தித்து பேசி ஏற்படுத்திய போர் நிறுத்த உடன்படிக்கையின்படி 19 ஜனவரி 2025 அன்று காலை 8:30 முதல் போர் நிறுத்த நடைமுறைக்கு வரும் என்று கத்தார் அறிவித்தது. இஸ்ரேல் அமைச்சரவை 17 ஜனவரி 2025 அன்று இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்த உடன்பாடு மற்றும் பணைய கைதிகளை விடுவிப்பது தொடர்பாக ஒப்புதல் வழங்கியது. ஜனவரி 19, 2025 முதல் 3 கட்டங்களாக போர் நிறுத்த உடன்பாடு மற்றும் பணைய கைதிகளை விடுவிக்கும் நடைமுறைக்கு வரும் என இஸ்ரேல் அரசு தெரிவித்தது. இவ்வாறாக பல ஆயிரக்கணக்கான மக்களின் உயிரிழப்புக்கு பின் முடிவுக்கு வந்த இந்த போரானது தற்போது இஸ்ரேலின் தாக்குதலால் மக்களற்ற நிலப்பரப்பாக மாறிவிடும் அச்சத்தில் உள்ளது. காசாவில் உள்ள மக்கள் தெற்கு நோக்கி நகரும்படி இஸ்ரேல் அரசு துண்டு செய்திகளை வான்மொழி மூலம் அனுப்பியுள்ளதால் அங்குள்ள மக்கள் செய்வதறியாது திகைத்து நிற்கின்றனர்.